இவர் வந்து அது சொன்னது அப்படியே உண்மைனே வச்சிருக்கோம். திமுகவும் பாஜகவும் டீலிங் போட்டிருக்கான்னு வச்சு அப்படி திரு சீமான் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி. பாஜக வேண்டான்னு சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் காங்கிரஸ் ஏன் வேணும்னு சொல்லுங்க. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் எந்த கொள்கையில முரண்பாடுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டை சீரழிச்ச அல்ல பாதிச்ச அல்லது சேலஞ்ச் பண்ற தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிற ஏதாவது ஒரு திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல காங்கிரஸ் பங்களிப்பு இல்லாம எந்த திட்டம் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க கச்சத்தீவு வச்சுங்க, காங்கிரஸ் இது இலங்கை பிரச்சனை வச்சுங்க, இனப்படுகொலை வச்சுங்க, காவிரி வச்சுங்க, நீங்க என்ன பிரச்சனை வச்சுங்க, மீத்தேன் வச்சுங்க, ஈத்தேன் வச்சுங்க, ஜல்லிக்கட்டு வச்சுங்க, நீ என் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை எங்க வேறு விட்டுன்னு பாருங்க. இதே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? அவர் எவ்வளவு விரும்பினார் எல்லாரும் தெரியாதா? காங்கிரஸ் கட்சி வரலன்னு அப்புறம் அந்த பக்கம் பண்ண என்ன செய்யணும் தெரியாம முடிச்சார். அது வரைக்கும் எவ்வளவு ஏங்கினார், அது யாருக்கா மறுக்க முடியுமா? திரு சீமான் வெளிப்படையாக சொல்கிறார், நானும் அவரும் கூட்டணி பேசிட்டு இருந்தபோது காங்கிரஸ் வந்தா எப்படி இருக்குன்னு கேட்டாரு. எப்ப அவரை வச்சு இப்படிமா அவங்கள வச்சு இப்படிமா நம்ம பாட்டு நம்ம பேசுற எல்லா பார்ட்டியும் காலி பண்ணி விட்டுருவாங்க, அதை வச்சு முடிச்சு விட்டுருவாங்க, மறுக்க முடியுமா? வேண்டாங்க. திருமாவளவன் கேளுங்க காங்கிரஸ் பத்தி, அவர் சொல்லுவார் வாண்ட வேண்டிய. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி கேளுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள்ட்ட கேளுங்க காங்கிரஸ் பத்தி, அவங்க ராகுல் காந்தி அவங்க தலைவரே சொல்லுவார். அப்ப இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருமே பேசுவாங்க. திரு விஜய் ஏன் ஒரு வாரத்தோட பேசுனதில்ல? பாஜக பாசிசம் கொள்கை எதிரி, திமுக வந்து அரசியல் எதிரி, காங்கிரஸ் யாருன்னு சொல்லுங்க.